ஆக்டர் சசிகுமார் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அயோத்தி படத்தோட டைரக்டர் மந்திரமூர்த்தி கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ண டைரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டரும் ஆக்டரும் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, கோபுரம் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த படத்துக்கான அஃபிஷியல் கேஸ்டிங் அப்டேட் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. டைரக்டர் கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மலையாள ஆக்டர் மம்முட்டியை வச்சு ஒரு தரமான லவ் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து வெறும் ஆக்டரை மட்டும் அவர் ஆக்ட் பண்ணல. இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஜாயின் பண்ண போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தையும் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் அப்டேட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த நியூ காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. டைரக்டர் சுதா கொங்கராவ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூர்யா வச்சு சூர்யா 44 டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது. ஒரு சின்ன டேட் இஷ்யூனால படம் கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுதா கொங்கராவ் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சியான் விக்ரமையும் சிவகார்த்திகேயனும் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிட்ட சுதா கொங்கராவ் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுதா கொங்கராவ் நெக்ஸ்ட் சூர்யா வச்சு எடுப்பாங்களா, இல்லை சிவகார்த்திகேயன் ப்ளஸ் சியான் விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண வராங்களான்ட்டு இல்லைங்க. இப்போ வந்து சுதா கொங்கராவ் வந்து துருவ் விக்ரம் போயிட்டுருக்கு ஒரு படம். ஸோ மேபி வந்து அது சிவகார்த்திகேயன் இல்லை துருவ் விக்ரமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சியான் விக்ரமை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக கூட அது இருக்கலாம். நீங்கள் இந்த 2 பேரோட காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தி கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காராம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ் வர ஒரு கேமியோ ரோலாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான கிளைமாக்ஸ் ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50% டப்பிங்கை வந்து நம்ம தளபதி விஜய் வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.